தமிழ்நாட்டு மண்ணிற்கு எதிரான கட்சி என்பதால் பாஜக கட்சிக்கு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு வழங்காமல் அநீதி இழைத்துள்ளதாக குறிப்பிட்டார். பிஜேபியை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள், நடுவழுதை சார்ந்தவர்கள், வயதானவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா இது தமிழ்நாட்டு மண்ணுக்கு எதிரான கட்சி. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜல்ஜீவன் நீர் பங்கீடு உடைய பணத்தை கொடுக்கல, சமக்கிர சிக்ஷா அபியான் அந்த பணத்தை கொடுக்கல, ஜிஎஸ்டி கொடுக்கல. நீங்கள் இவ்வளோ அநீதி பண்ணிருங்க, உங்களுக்கு யாரும் ஓட்டு போடுவாங்களா? உங்கள் கூட்டணி கட்சி ஓட்டு போடுவாங்களா? நீங்கள் என்ன குட்டிக்காரன் அடித்தாலும், எத்தனை அதிமுக கூட்டிகிட்டு போனாலும் தமிழ்நாட்டில் எடுபடாது. அகல் விட்டுரும், அந்த ஸ்டேட்டன் விட்டுட்டு தான் ரவியை அங்கே வெஸ்ட் பெங்கால் மாற்றிட்டாங்க ஆளுநரை. இங்கே தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கப்பா, இங்கே வேணாம், அங்கே வந்து தொந்தரவு கொடுனே. இந்த மாநிலம் நம்ம கைவிட்டு போயிடுச்சு, மீண்டும் இவங்க தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க. தமிழ்நாட்டு மண்ணிற்கு எதிரான கட்சி என்பதால் பாஜக கட்சிக்கு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு வழங்காமல் அநீதி இழைத்துள்ளதாக குறிப்பிட்டார். பிஜேபியை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள், நடுவழுதை சார்ந்தவர்கள், வயதானவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா இது தமிழ்நாட்டு மண்ணுக்கு எதிரான கட்சி. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜல்ஜீவன் நீர் பங்கீடு உடைய பணத்தை கொடுக்கல, சமக்கிர சிக்ஷா அபியான் அந்த பணத்தை கொடுக்கல, ஜிஎஸ்டி கொடுக்கல. நீங்கள் இவ்வளோ அநீதி பண்ணிருங்க, உங்களுக்கு யாரும் ஓட்டு போடுவாங்களா? உங்கள் கூட்டணி கட்சி ஓட்டு போடுவாங்களா? நீங்கள் என்ன குட்டிக்காரன் அடித்தாலும், எத்தனை அதிமுக கூட்டிகிட்டு போனாலும் தமிழ்நாட்டில் எடுபடாது. அகல் விட்டுரும், அந்த ஸ்டேட்டன் விட்டுட்டு தான் ரவியை அங்கே வெஸ்ட் பெங்கால் மாற்றிட்டாங்க ஆளுநரை. இங்கே தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கப்பா, இங்கே வேணாம், அங்கே வந்து தொந்தரவு கொடுனே. இந்த மாநிலம் நம்ம கைவிட்டு போயிடுச்சு, மீண்டும் இவங்க தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க.